Hi all, today 21st August 2026 இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது ஆப்ஷன் பைங்க்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் வெரி கிளியராக ஒரு கேப் அப்போட கால்குலேஷன் போட்டிருந்தோம். அந்த லெவலை வந்து இங்கே மார்க் பண்ணியாச்சு. அந்த லெவல் என்ன அப்படின்னா 57,599. இந்த லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே இறங்கும், இல்லைனா இறங்காது அப்படின்ற கால்குலேஷன் போட்டாச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு பை சிக்னல் எடுத்து R1 போய் ரீச் ஆகிடுச்சு. எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவல் R2க்கு போகும். எஸ்டர்டே ஹை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட இருக்குது 57,927. இது ஆகஸ்டோட ஃபியூச்சர் கான்ட்ராக்டோட சார்ட் எடுத்து தான் நம்ம பார்க்குறோம். எல்லோரும் ஸ்பாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் ஃபியூச்சரோட ஆகஸ்ட் கான்ட்ராக்டில் சார்ட்டில் இதை கரெக்டாக வந்து லெவலை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து ஆரம்பித்தது ஓப்பன் வந்து 57,623. அதோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா 57,855 வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. ஸோ எஸ்டர்டே ஹையை அடித்தா மட்டும்தான் இந்த மார்க்கெட் மேல் நோக்கி போகும். அதர்வைஸ் இந்த ஜோனுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் கீழே வரணும்னு ஆசைப்பட்டால் பிவோட்டை உடைக்கணும், இந்த ப்ளூ கலர் லைனை உடைக்கணும். இது உடைச்சாதான் இது நடக்கும். அதர்வைஸ் இந்த மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கிட்ட தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு பை சிக்னல் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணும் 50%. ஸோ இங்கேருந்து ஒரு பை சிக்னல் எடுத்தது, அதோட ரேலி வந்து 62% இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்திருக்கு. நம்மளோட கேப் அப் கால்குலேஷனில் இந்த அளவு 24,309 எகெயின் பிரேக் பண்ணால் மட்டும்தான் பை சைடு போகும், இல்லைனா இது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதனால தான் இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. இதை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா இது R1 எஸ்டர்டே ஹை கிட்ட போகிறதுக்கு சான்சஸ் ஆகுது. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ மார்னிங் ஒரு செல் சிக்னல் கிடச்சிது. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு பை சிக்னல் ரேலி எடுத்துகிட்டு மார்க்கெட் மேல் நோக்கி போச்சு. ஸோ எங்களோட இந்த லெவல் சப்போர்ட் லெவலை உடைச்சதுனால இந்த மார்க்கெட் ரேலி R1 வரைக்கும் இது போயிருக்கு. ஸோ நேற்றும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் அவ்வளோவா பர்ஃபார்ம் பண்ணலை. நேற்று ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி கிராஜுவலாக மார்க்கெட் மேலே போயிருக்கு. இன்றைக்கி ஓவரால் நம்ம எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,250 எடுத்திருக்கோம். உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரை பற்றி டீட்டெயில் தெரியணும்னா, இந்த அல்கோ சாஃப்ட்வேர் பற்றி டீட்டெயில் தெரியணும்னா 7338879730க்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கற்றுக்கலாம். டெய்லி நடக்கிற ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு. ஸோ இந்த மாதத்துக்கான ஜூம் மீட்டிங் இது வந்து முடிஞ்சிருச்சு. செப்டம்பர் மாதத்துக்கான ஜூம் மீட்டிங்கோட இது வந்து ஓப்பன் ஆகிருக்கு. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். லைவ் மார்க்கெட்டில் இந்த லெவல் எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் லைவாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது லெவல் பேஸ்டு ட்ரேடிங். இந்த லெவல் பேஸ்டு ட்ரேடிங்கும் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனும் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ட்ரேடை அணுக முடியும். அதர்வைஸ் யூ வில் லூஸ் தி மணி. ஸோ நாளைக்கு மண்டே ஒரு நல்ல ட்ரேடில் சந்திப்போம். தேங்க்யூ ஆல். பை பை.